ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1ல் 4th லெசன் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். நான் ஏற்கனவே ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீஃப் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். Structure of leaf. The leaf is a green in color. Green, flat, expanded structure borne on the stem at the node. The leaf is a green, flattened structures. A leaf has a stalk called petiole. The leaf has a stalk. ஓகேவா? பெட்டியோல் அப்படின்னா இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம் இந்த நோட் பார்ட்லேருந்து லீஃப்க்கு அட்டாச் பண்ணுற அந்த ஸ்டாக், அந்த குச்சி தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெட்டியோல்ஸ். இந்த ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால் லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேட். இந்த ஃப்ளாட் போர்ஷன்ஸ், ஓகே, இந்த லீஃபோட ஃப்ளாட் போர்ஷன்ஸ் இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேட். On the lamina there is a main veins are called midrib. இந்த lamina has a actually இந்த leaf lamina இந்த flattened structures இருக்குல்ல, இதில் நிறைய சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குது பாருங்கள், that is called midrib. ஓகேவா? இந்த இதுலேருந்து நிறைய சின்ன சின்ன லைன்ஸ், that is called midrib. அதாவது இந்த நீட்டாக ஒரு லைன் மாதிரி போகுது பாருங்கள், that is called midrib. This is the leaf lamina. Flattened structuresக்கு leaf lamina, this is called midrib. Other veins are branched out from the midrib. இந்த மிட்ரிப்லேருந்து தான் என்ன ஆகும்னா நிறைய பிரான்ச்சஸாக லைனாக போகுது இல்லையா, this is called other branches from the midribலேருந்து போகும். The portion of the leaf connected to the node region of the stem is known as leaf base. The portion of the leaf connected to the node region of the stem. ஓகே, இப்போ இந்த நோட் அண்ட் இன்டர்நோட் ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நோட் அண்ட் இன்டர்நோட். நோட் அப்படின்னா திஸ் இஸ் த லீஃப் ஸ்டார்டிங், ஓகே, அந்த இடத்துலேருந்து அதுதான் நோடு. அதே மாதிரி இன்னொரு நோட், ரெண்டு நோடுக்கு ஸ்பேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லீஃப் பேஸ் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா அந்த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் டு த நோடு. ஓகே, இப்போ இங்கேருந்து சில லீஃப் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும், சில லீஃப் வந்து இங்கேருந்து துளிர் விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தட் இஸ் கால் லீஃப் பேஸ். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Leaf of some plants possess pair of lateral outgrowth of the base on either side of the axillary bud. These are called stipules. Some plants பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி பட், அதாவது இந்த மொக்கு விடுற இடத்துல ஆக்சிலரி பட்க்கு முன்னாடி லீவ்ஸ் வந்து சின்னதாக துளிர் விடும் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஸ்டிப்யூல்ஸ். சில பிளான்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கும். த க்ரீன் ஆஃப் எ லீஃப் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர்ட் பிக்மெண்ட் கால் குளோரோஃபில். ஏன் லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஆன் லோயர் சைட் ஆஃப் த லீவ்ஸ், ஓகே, லீவ்ஸோட லோயர் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன டைனி போர்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஸ்டொமேட்டா. What are the functions of the leaf? The green leaves prepare food by photosynthesis. They help in respiration. They carry out transpirations. ஓகேவா? 3 important functions என்னென்ன அப்படின்னா photosynthesis பண்ணுறதுக்கு green leaves help பண்ணுது to prepare the food. Next one for help in respiration and another one is for transpiration. Next we will see about the habitat and the types of habitat. What is habitat? Each and every organism need a place to live and reproduce. Such a dwelling place is habitat. ஹேபிட்டட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் சர்வை பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுற இடத்த தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. The depth of the ocean to the top of highest mountains, habitat or the places where plants and animals live. ஓகே, ஓஷன்ஸ்லேருந்து மவுண்டெயின்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே plants and animals live பண்ணுது. Types of habitat have the 2 major types. One is aquatic habitat, another one is terrestrial habitat. Terrestrial habitat are found on the land like forest, grassland and the deserts. But in aquatic habitat, it's covered by the water. It have 2 types, freshwater habitat and the marine water habitat. Freshwater habitats are found on the river, lakes, pools and the ponds. Aquatic habitat. What is aquatic habitat? Aquatic habitat permanently covered by the water and surrounding areas are occasionally covered by water. Aquatic habitat அப்படின்னா we see the pond. Okay, some plants appears to float on the water. One of the common plants is lotus plant. இப்போ lotus plant பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வாட்டரில் வந்து அதனோட லீஃப் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகும்.
Sometimes there is a small frog sitting on a leaf. It is ready to catch the insects flying or fluttering around the flowers. அந்த லோட்டஸ் பிளான்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து என்ன பண்ணும் டு கேட்ச் த இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ த அனிமல்ஸ் அண்ட் த பிளான்ட்ஸ் போத் ஆர் லிவிங் இன் தி aquatic region as well as terrestrial regions. இப்போ aquatic plantல இருக்க அந்த ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சீன் டு பி தி இன்சைட் சப்மர்ஜ்டு த வாட்டர். ஓகே, ஸ்டெம் வந்து எப்படி இருக்குன்னா சப்மர்ஜ்டு உள்ளார. இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட். திஸ் இஸ் கால் aquatic plant. ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஆனால் ரூட் வந்து இட்ஸ் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர். ஓகே, பாண்ட் அந்த குளத்தில் இருக்க அந்த உள்ளார மட்டி ஃப்ளோர் கிட்ட தான் ரூட் இருக்கும். நார்மல் பிளான்ட் மாதிரி இருக்காது aquatic plant. The aquatic plant again divided into two types, freshwater habitat and the marine water habitat. What is freshwater habitat? Which is a freshwater? River, lake, pond and pools are the freshwater. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹைசித், ஆகாய தாமரை, லில்லி, லோட்டஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டில் வளர ஒரு பிளான்ட் தான். இதில் இருக்க ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெடியூஸ்ட் இன் சைஸ். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டில் இருக்க பிளான்ட் எல்லாத்தோட ரூட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லோ, ரெடியூஸ்ட் இன் சைஸ். ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஹேவ் தி ஹேர் சாம்பர்ஸ் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். ஸ்டெம்லேயும் லீவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேர் சாம்பர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அது வந்து வாட்டரை வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்காக அதனுடைய habitat அந்த மாதிரி இருக்கும். Next one, marine water habitat. Marine plants performs about 40% of all photosynthesis that occur on the plant. ஓகே, மெரைன் வாட்டர் அப்படின்னா சீ வாட்டர், அதாவது வாட்டருக்கு அடியில் சீ வாட்டருக்கு அடியில் இருக்கிறது தான் வந்து மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெரைன் ஆல்கே, சீ கிராசஸ், ஸ்மாஷ் கிராசஸ் அண்ட் ஃபைட்டோபிளாங்டன். நெக்ஸ்ட் வில் see about the terrestrial habitat. Terrestrial habitat are the ones that are found land like a forest, grassland and the desert. Terrestrial அப்படின்னா என்ன அப்படின்னா லேண்ட் ஹேபிட்டட். ஓகேவா, லேண்டில் வளர செடியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். லேண்ட் லைக் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வளரும் ஃபாரஸ்ட்டில், கிராஸ்லேண்டில், டெசர்ட்ஸில். ஓகே, இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி மேன்மேட் ஹேபிட்டட். மேன்மேட் ஹேபிட்டட் அதாவது நம்மளால் வளர்க்கப்பட்டது என்னென்னா ஃபார்ம்ஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகும். ஓகே, they make us about 28% of entire world habitat. Terrestrial habitat again divided into forest, grassland and the desert. Forest habitat. Forest is a large area dominated by the trees. There are three types of forest. Tropical forest, temperate forest and mountain forest. Annual rainfall here ranges from 25 to 200 centimeters. Forest habitat அப்படின்னாலே அங்கே நிறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ரெயின்ஃபால்ஸ் வந்து இருக்கும். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆனுவல் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா 25 to 200 centimeters. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளான்ட் வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட். கிராஸ்லேண்ட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை த கிராஸஸ். எக்ஸாம்பிள் சாவனா கிராஸ்லேண்ட். அதாவது இதில் இருக்க பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டு டால், அதாவது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலது சின்னதாக இருக்கும், ஒரு சிலது டாலாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிராஸ்லேண்ட். அதனோட சாயிலோட அது வந்து வளர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன், டெசர்ட் ஹேபிட்டட். எ ஹேபிட்டட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்ட் டெசர்ட். டெசர்ட்டில் பார்த்தீங்கனாலே நார்மலாகவே ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ரெயின்ஃபால் கிடையாது. ஸோ இட்ஸ் அ வெரி மஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேசஸ் on the earth. They get less than 25 centimeter of rainfall. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 centimeter கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 20% of the year. Deserts covers at least 20% of the earth. The plant which grows on the habitat have thick leaves, store water and minerals. இதில் இருக்க பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அந்த வாட்டர் எல்லாமே அந்த லீவ்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் த எக்ஸாம்பிள்ஸ் கால் கேக்டஸ், சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. அது எதில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா அதனோட வாட்டரை ஸ்டெம்ஸ்லேயும் லீவ்ஸ்லேயும் தான் ஸ்டோர் பண்ணும். அண்ட் ரெடியூஸ் டு த ஸ்பைன்ஸ்னால் அது மேலே இருக்க முள், அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். தே ஹேவ் லாங் ரூட்ஸ் அண்ட் டு கோ வெரி டீப் இன் த சாயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரூட் வந்து கம்மியாக இருக்கும். டெசர்ட் பிளான்ட்ஸில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதோட ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா டு சர்ச்சிங் த வாட்டர், அதனால் அது வந்து சாயிலில் ரொம்ப டீப்பாக வந்து க்ரோத் ஆகும். டெசர்ட் ஹேபிட்டட் இன்க்ளூடட் எதுல பார்த்தீங்கன்னா ஹாட் ட்ரை டெசர்ட், செமி ஆரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட்ஸ் அண்ட் கோல்டு டெசர்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் கேக்டஸ், அகேவ், ஆலோ, பிரையோஃபிலம். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் தேர் மாடிஃபிகேஷன்ஸ். Next one, plant adaptation and their modification. Adaptations are the special features in the plants which help them to survive in the habitat they live over a long period. அடாப்டேஷன் அப்படின்னா தன்னோட பிளான்ட் வந்து சர்வை பண்ணுறதுக்காக அந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கிறது, தழுவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சம் அடாப்டேஷன்ஸ் லைக் டென்ட்ரல்ஸ், ட்வினர்ஸ் அண்ட் தான்ஸ். இப்போ வந்து சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா தான்ஸ் இருக்கும், முள் இருக்கும். சிலது வந்து ட்வின்னர்ஸ்.
டென்ட்ரில் அப்படின்னா சுருள்னு அர்த்தம். அதாவது அந்த பிளான்ட்டோட ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா அப்படி டென்ட்ரில் சுருண்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே மற்ற பிளான்ட் கிட்டேருந்து அதை எடுத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன்ஸ் அதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் அப்படின்னாலே நீட் டு சப்போர்ட், அதாவது இந்த செடி வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. டென்ட்ரில் இஸ் அ ட்வைனிங் கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் த சேம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட் லைக் பீஸ் அண்ட் பிட்டர் கார்ட். இப்போ பாகக்காய் பட்டாணி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ இந்த நீட் டு சப்போர்ட், அதனால் ஒரு சப்போர்ட் தேவை. அதனால் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைம்பர்ஸ், அது வந்து கிளைம்பர்ஸ் டைப்பில் இருக்கும். இட் காயில்ஸ் ரவுண்ட் அ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம். அந்த வந்து காயில் மாதிரி இருக்குது, சுருண்டு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அந்த குச்சியில் போயிட்டு அது வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்வீட் பீஸ், லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த டென்ட்ரில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிட்டோகாட். பாகக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில்ஸ் விச் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம்ப். ஆக்சிலரி பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்ட்ரில்ஸ் மாதிரி சுருண்டு இருக்கும், அதை சப்போர்ட் பண்ணி தான் அது வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ட்வின்னர்ஸ். சம் பிளான்ட்ஸ் ஹவ் வீக் ஸ்டெம்ஸ், தே cannot stand straight on their own, they must climb on any support to survive. ஓகே, ட்வின்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால they need to support. அதனால் அது ஒரு இது ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டோ இல்லை வேறு எதுவும் சப்போர்ட் பிடிச்சிக்கிட்டு அது என்ன பண்ணும், க்ரோத் ஆகும். எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா அண்ட் த ஜாஸ்மின், மல்லிகைப்பூ. நெக்ஸ்ட் ஒன் தான்ஸ், அதாவது முள் இருக்கிறது. லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் பிகம் ஹோலி ஆர் பார்ஷியலி மாடிஃபைட் இன்டு ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் தான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் பர்பஸ். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ், சில பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ப் பாயிண்டட், எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பாயிண்டட் முள்ளாக இருக்கும். அது வந்து அது சர்வே பண்ணுறதுக்காக அது அடாப்டேஷன்ஸோடு இருக்குது. எக்ஸாம்பிள் அகேவ், த லீஃப் எஃபெக்ட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த தான்ஸ். அந்த லீஃப் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒப்பன்ஷியா, சப்பாத்தி களி, அதுவும் அப்படி தான். அந்த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த ஸ்பைன்ஸ், லீவ்ஸ் ஃபுல்லாகவே ஸ்பைன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பொகன்வில்லா, த ஸ்டெம்ஸ் ஹேஸ் தி ஷார்ப் தான்ஸ். அந்த ஸ்டெம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப் தான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட் ஹாவ் தி சம் மாடிஃபிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் தி க்ரோத். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.